அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தோழர்கள்ட்ட கேட்டாங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லித்தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தோழர்கள் சொன்னாங்க, அவசியம் சொல்லித்தாங்க ரசூலுல்லாவே என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை குறிப்பிட்டார்கள். அதில் முதலாவது, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, அதாவது குறிப்பாக குளிர்காலம், இந்த குளிர்காலத்திலையும் கூட பரிபூர்ணமாக உதவு செய்கிறது. அதாவது தொழுகைக்காக நம்ம கை கால் முகம் இதெல்லாம் கழுவுறதுக்கு பேர் உதவு செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த அங்க சுத்தி உடல் தூய்மை செய்து கொள்வது, இதை முழுமையாக செய்வது. ஈவன் குளிர்காலமாக இருந்தாலும் கூட அவசர அவசரமாக செஞ்சுட்டு போகாமல் முழுமையாக அந்த எந்தெந்த உறுப்புகளை முழுமையாக கழுவணுமோ அதை முழுமையாக கழுவி உது செய்வது, தொழுகைக்காக அங்க சுத்தி செய்து கொள்வது, இது முதலாவது. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், தொழுகைக்காக நீங்கள் நடந்தே வருவது. மஸ்ஜிதை நோக்கி ரொம்ப தூரத்தில் இருந்தால் வர முடியாமல் போகலாம், ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொழுகைக்காக நடந்தே வருவது. மஸ்ஜிதை நோக்கி எட்டி வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் அதிகம். அந்த அடிப்படையில் நடந்தே தொழுகைக்காக செல்வது, இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவதாக, ஒரு தொழுகை முடிந்த பிறகு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல், அடுத்த தொழுகையை பற்றி சிந்தித்தல். இந்த 3 விஷயங்கள் பார்க்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயமாக தெரிந்தாலும் கூட இவை நன்மைகளை அதிகமாக ஈட்டித்தரக்கூடியவை. இறைவனுடைய பார்வையில் மிகச்சிறந்த நற்செயல்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நாம் இந்த 3 விஷயங்களையும் பின்பற்றி நடந்து அதன் அடிப்படையில் இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடியவர்களாக இறைவன் நம்மை ஆக்கியருள்வானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.